அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 25/2/2026 விஸ்வா வசு வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. புதன்கிழமை என்பது புத பகவானுக்கு உகந்த நாளாகும். புத பகவானின் அதிதேவதை பெருமாள். இந்நாளில் பெருமாளை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். அறிவாற்றல் மற்றும் பேச்சுத்திறன் மற்றும் வணிகம், கல்வி இவற்றிற்கு காரகம் வகிக்கும் புத பகவான் இன்று 12 ராசிக்கும் இந்நாள் எப்படி அமையப் போகிறது என்பதை இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம். இன்றைய திதி மதியம் 2:41 வரை நவமி திதி, பின் தசமி திதி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மதியம் 1:38 வரை ரோகிணி, பின் மிருகசீரிட நட்சத்திரம். இன்றைய கோச்சாரம் மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான், கும்பத்தில் புதன், சுக்கிரன், ராகு, சூரியன், செவ்வாய், சிம்மத்தில் கேது பகவான். இன்றைய கோச்சார நிலவரம். இன்றைய ராகு காலம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. அதேபோல் இன்றைய குளிகை காலம் 10:30 10:30 12 மணி வரை. இந்த 12 ராசிக்கும் எப்படி பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்று மேசராசி அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதே போல இன்று ரிஷப ராசியில் சந்திரன் பயணிப்பதால் ஜாதகரின் மனநிலை சற்று குழப்பமாக இருக்கும். அதே போல ஜாதகர் தன்னை பற்றிய சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் மேலோங்கும். ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2, 8. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இன்று மிதுன ராசியில் குரு பகவான், கோச்சார குரு பகவான் சஞ்சரிப்பதால், அந்த கோச்சார குரு பகவான் வக்ரத்தில் உள்ளதால் பலன்கள் சற்று மாறுபடும். மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. அதே போல கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். உறவினர்களிடம் அன்பு பெருகும். அதிர்ஷ்ட நிறம் கடகராசிக்கு வெள்ளை மற்றும் அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். இன்று இந்த சிம்ம ராசியை சுக்கிர பகவான் மற்றும் சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான், சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் இன்று தனவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும் சிம்மராசிக்கு. ஏனென்றால் அன்றாட செலவுகள் காரக கிரகமான சுக்கிர பகவான் சிம்மத்தை பார்வையிடுகிறார். அதே போல செவ்வாய் பகவான் பார்வையிடுதல் இளைய சகோதரர்கள் அன்பு அதிகரிக்கும். அதே போல இன்று சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் அரசு மற்றும் அரசியல் சார்ந்த துறைகளில் ஈர்ப்பவர்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள். இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஆரஞ்சு மற்றும் பச்சை, வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6, 9. அதே போல கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். அதே போல இன்று கன்னிராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். கன்னிராசிக்கு பச்சை, கருப்பு மற்றும் சிவப்பு. 5, 8 மற்றும் 9. அதே போல துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணவரவு சீராக இருக்கும். இன்று கோச்சார குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் துலா ராசியை பார்ப்பதால் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் எண்ணங்கள் மேலோங்கும். அதே போல குழந்தைகளின் அன்பு
அதிகரிக்கும். பூர்வீகத்திலிருந்து ஒரு சுப செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண்கள் வந்து துலா ராசிக்கு வந்து வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் வந்து 6 மற்றும் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள். இந்த விருச்சிக ராசிக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 2. இன்று சந்திர பகவான் தனது 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை பார்ப்பதால் சகோதர வழியில் ஆதாயங்கள் உண்டு. அதே போல இந்த விருச்சிக ராசி நேயர்கள் கொஞ்சம் சிறிது மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தடைப்பட்ட காரியங்கள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூடும். இந்த தனுசு ராசியை தனது 7ஆம் பார்வையால் குரு பகவான் பார்வையிடுவதால் பணப்புழக்கம் என்பது சீராக இருக்கும். அதே போல கொடுக்கல் வாங்கலில் சிறிது கவனம் தேவை. ஏனென்றால் குரு பகவான் வக்ரமாக இருப்பதால். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் வந்து 3, 8. மற்றும் இந்த கோச்சர சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் தனுசை பார்வையிடுவதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. அதே போல வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மகர ராசிக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து மகராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு. அதிர்ஷ்ட எண் வந்து 8. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. மற்றும் தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும். இந்த கும்பராசிக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு, பச்சை மற்றும் வெள்ளை மற்றும் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் வந்து 8, 5, 6, 1 மற்றும் 9. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அதிர்ஷ்டகரமான நாள். மனதிற்கு பிடித்த பொருட்கள் வந்து சேரும். ஏனென்றால் இன்று மீன ராசிக்கு 3இல் வந்து இந்த கோச்சர் சந்திரன் பயணிப்பதால் இன்று வந்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதே போல இடமாற்றம் அல்லது வீடு, மனை, தொழில் எந்த மாற்றமாக இருந்தாலும் இன்று அது மாற்றத்திற்கு ஒரு சிறப்பான நாளாக எடுத்துக்கொள்ளலாம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து இன்னைக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நிறம் வந்து அதிர்ஷ்ட எண்கள் வந்து கருப்பு மற்றும் மஞ்சள். மீனராசிக்கு கருப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. இதே போல மேன்மேலும் பதிவுகள் தொடர்ந்து வர தங்களின் ஆதரவு என்றென்றும் எங்களுக்கு தேவை. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும். அதே போல் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.